பிளஷர் லைஃப் சொகுசான மச்சுப்பாப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கபடி காலம் இதுவோ. அடுத்து சொன்னாங்க 5வது வசனம், இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்து, திரளாய் விதைக்கிறவன் எவ்வளவா இருக்கணும்? திரளாய், கொஞ்சமாய் விதைக்கிறவன் எவ்வளவா இருக்கணும்? ஆனால் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வந்து வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குடிவிடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் ஒத்தரான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அடுத்த வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ பயங்கரமா உழைக்கிறப்ப, நீ உழைக்கிற உழைப்புக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணுமே. ஹார்ட் ஒர்க்குக்கு this is not your right, you should have been somewhere. எவ்வளவு விதைக்கிறாய்? திரளாய் விதைக்கிறாய். எவ்வளவு அறுக்கிறாய்? கொஞ்சமா. சம்பாதிக்கிற பணம் எங்க? சேர்த்து சேர்த்து தான் வைக்கிறேன். எங்க போச்சு? ஆனால் பொத்தலான பையிலே போடுகிறாய். You are suffering, my dear. You are suffering because you are not concerned about this temple. இந்த வீடை குறித்து தேவன் வாழ, தேவன் அஸ்திவாரப்பட்ட வீடுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது எவ்வளவு முக்கியம்.